இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் எங்கன்னு சொன்னால் கர்பலா களம். இந்த கர்பலா களத்திலே ஒரு சஹாபி நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பெயர் ஹபீப் இப்னு மதாஹிர் அல் அசதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் இந்த இடத்திலே தான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு கர்பலா நடக்கின்ற பொழுது இவர்களுக்கு வயது 75 நிறை முடியோடு அவர்கள் கர்பலா களத்திலே கலந்து கொண்டார்கள். இவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற பொழுது சையதுனா இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அதே போன்று அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மீதும் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீதும் நிறைய அன்பு வைத்த ஒரு மனிதர், ஒரு சஹாபி தான் சையதுனா ஹபீப் இப்னு மதாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்கள் அசது கோத்திரத்தினுடைய தலைவராக திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பிறகு சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசித்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசித்தார்கள். இந்த கர்பலா பிரச்சனை நடக்கின்ற பொழுது இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதினார்கள் இவர்களுக்கு. அந்த கடிதத்தில் அவர்கள் சொன்னார்கள், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாங்கள் ஹக்கின் பெயரிலே இருந்து கொண்டிருக்கிறோம், மக்களை எங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட செய்தினா இந்த அஹ்லுல் பைத்துக்களோடு நீங்கள் எப்பொழுதும் இருக்கின்ற முஹப்பத்தோடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு கடிதம் எழுதின. நீண்ட ஒரு கடிதம், நான் சுருக்கமாக சொன்னேன். அப்படிப்பட்ட அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு கண்ணீர் வடித்துவிட்டு கர்பலா களத்தில் கடைசி வரை இருந்து போராடிய ஒரு வயதான சஹாபி தான் சையதுனா ஹபீப் இப்னு மதாஹிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்கள் இந்த கர்பலா களத்திலே தான் அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவர்களுடைய தர்கா ஷரீஃப் தனியாக இதில் இடம்பெற்று இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய தர்கா ஷரீஃபையும் நாங்கள் ஜியாரத் செய்ய முடியும். அதே போன்று அதற்கு பக்கத்தில் மொத்தமாக எல்லா சுஹதாக்களுடைய, அதாவது கர்பலா களத்தில் ஓரிருவர் ஆங்காங்கே அடக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் மற்றவர்கள் அனைவரும் ஒரே இடத்திலேயே ஷஹீதாக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய தர்கா ஷரீஃப் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வலது பக்கமாகவும் இடது பக்கமாக சஹாபியுடைய ஜியாரமும் நல்லடக்கம் செய்யப்பட்டு இருக்கின்றன. ஹபீப் இப்னு மதாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்கா ஷரீஃப். شيخ القادرية. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله